நம்ம பகுதியில விளைஞ்ச வத்தலை உரல்ல போட்டு இடிச்சு அதுல வந்து ஊறுகாய் தயாரிக்கிறாங்க. இந்த ஊறுகாய்க்கு செக்கு எண்ணெய் தான், நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துறாங்க. இயற்கையா விளைஞ்ச நம்ம எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், பூண்டு, மிளகாய் இதை பயன்படுத்தி நல்லா தயாரிக்கிறாங்க. இதை வெளியூர்களுக்கு நிறைய அனுப்புறாங்க. ஒரு தடவை இந்த ஊறுகாய் சாப்பிட்ட நண்பர்கள் எல்லாமே பழைய சுவையில இருக்கு, கெட்டு போகாம இருக்குது, 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி சூடு பண்ற அந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஒத்த கைப்பக்கத்துல செய்யறாங்க. நம்மளோட உப்புக்கு எந்த கலப்படமும் கிடையாது. இப்படி செய்யறதுனால நல்லா 10 நாள் 15 நாள் மேல தாங்காது. அதுக்கு மேல தாங்குது. கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணி அவங்க விற்கிறதுக்கே 1 மாசம் ஆயிடுது. அப்புறம் கடைகள்ல 1 மாசம் இருக்கு. அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வினிகர் மாதிரி நிறைய ப்ராசஸ்ல செய்யறாங்க. நீங்க ஊறுகாய் சாப்பிட்டா கூட நஞ்சு, அதை மாற்றுறதுக்காக இந்த உணவு ஊறுகாய் பண்றாங்க. முதல்ல விடுபட்டு போனது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு வட்டாரத்துக்கு ஒரு நெல் இருந்தது. இந்த கருத்த கார்னு முடியுதுன்னா கார் பருவத்தில் விளையிறது. சம்பா, இது வந்து குருவைன்னு முடியுதுன்னா கருங்குருவை. அப்புறம் இது மாதிரி குருவைன்னு முடியக்கூடிய நிறைய குருவை இருக்கு. இதெல்லாம் குருவை பட்டத்துல விளையக்கூடியது. இந்த கருடன் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, இப்படி நிறைய சம்பான்னு முடியலாம் சம்பா பட்டத்துல விளையக்கூடியது. குருவை, 60ஆம் குருவை, கருங்குருவை, இதெல்லாம் குருவை பட்டத்துல விளையக்கூடியது. அப்புறம் கருத்தக்கார், குள்ளக்கார், சித்திரைக்கார், இப்படி கார் முடியலாம் கார் பருவத்தில் விளையக்கூடியது. இது மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் இந்தியாவை விட்டு போகும்போது 1 லட்சம் ரகங்கள் வந்து பாரம்பரிய ரகங்கள் வந்து இருந்ததா அவங்க கஜெட்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. மறுபடியும் நம்மால் அவருடைய முயற்சியாலையும் எல் ஜெயராமன் வாடகை அமைப்பாட கிட்டத்தட்ட 200 ரகங்களை மீட்டெடுத்து ஆரம்பத்துல 2014 நாங்கள் சந்தை தொடங்கும் போதுல 10 ரகங்களை தொடங்குறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ரகங்கள் நம்ம அரிசியா கொடுக்குறோம். ஒரு 200-300 ரகங்களுக்கு மேல நெல்லா வந்து பயிர் பண்றது கொடுக்குறோம். இந்த நெல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும். இது சிகப்பரிசின்னு சொல்லுவோம். கேரளா அரிசின்னு சொல்றாங்க. அது அப்படி ஒரு அரிசி கிடையாது. தமிழ்நாட்டுல நிறைய விளையுது. இந்த அரிசி தான் கேரளாவுக்கு போகுது. இந்த சிகப்பரிசி, கருப்பரிசி, அறுப்பை சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது. அப்புறம் மூங்கில் அரிசி இருக்குது. இது மாதிரி அரிசியில பாத்தீங்கன்னா நிறைய கலரா நிறைய வண்ணங்கள் இருக்குது. இன்னைக்கு மருத்துவத்துல ஒரு உச்சத்துக்கு எங்க போயிருக்காங்கன்னா வண்ணங்களை வந்து ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒரு மருத்துவம் இருக்குது. அந்த வண்ணங்களை வந்து நம்ம உணவுல நிறைய சேர்க்கணுங்கிறாங்க. அப்ப அந்த வண்ணங்களை சேர்க்கறதுக்கான உணவுகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அப்பல வந்து சிவப்பு கலர்ல வந்து நிறைய வந்து ரத்த சிவப்பணுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம இதுல இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கருப்பரிசியில வந்து கேன்சரை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய வண்ணங்கள் உண்டான இருக்கு. அதனாலதான் கருப்பு எள்ளு, கருப்பு கொள்ளு, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி, அப்புறம் கருஞ்சீரகம், கருப்பு கொள்ளு, அப்படியே கருப்பா இருக்கக்கூடிய கருப்பு எள்ளெல்லாம் பயன்படுத்த சொல்றோம். நிறமிகள் சார்ந்த மருத்துவமே போய்கிட்டு இருக்கு. நீங்க மாதுளை பழங்கள் நிறைய சாப்பிட சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கலர் கலரா நம்மளுடைய பாரம்பரிய நிறங்கள், எல்லா நிறங்களும் இருக்கு. எல்லா நிறங்களையும் கலந்து சாப்பிடும் போதுல நமக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு நிறைய உடம்புகள்ல வந்து உணவா போய் சேரும். இது ரத்தசாலின்னு ஒரு அரிசி. இது இன்னைக்கு வந்து ரத்த விருத்தியை வந்து அதிகப்படுத்துறதுல இந்த ரத்தசாலி வந்து பெரிய பங்கு வகிக்குது. இது வந்து பச்சையா சாப்பிட முடியும். இதை வந்து உடைச்சி கஞ்சியா செஞ்சு சாப்பிட முடியும். இட்லி தோசையில சாப்பிட முடியும். ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கிறவங்க இதை வந்து உணவா எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த கருவுருவையை எடுத்துக்கிட முடியும். கலந்து சாப்பிடும் போதுல எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அப்புறம் இந்த மூங்கில் அரிசி, நம்ம முன்னோர்கள் வந்து காடுகளை வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன உணவுன்னு தெரியலையா, அதுதான் இந்த மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசிங்கிறது எப்படி வருதுன்னா, இதெல்லாம் வந்து நெல்லுல விளையுது. இதெல்லாம் 6 மாசம் விளையக்கூடிய அரிசி. இந்த கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம். இந்த காட்டியானம் தான் இருக்கிற 180 நாள் விளையும். உள்ள போனா 9 அடி உயரத்துக்கு இருக்கும். யானையே உள்ள மலைஞ்சிருந்தா தெரியாதான், அதனாலதான் அது பேரே காட்டியானம். தஞ்சை பகுதிகளில் வந்து விளையுது. தஞ்சை பகுதியில் 5 அடி 6 அடி உயரத்துக்கு வந்து வெள்ளம் போகுமா மழைக்காலங்கள்ல. அறுவடை நேரத்துல கூட பாத்தீங்கன்னா 6 அடி 7 அடி போகுமா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி வெள்ளம் போயிட்டு மட்டும் போட்ல போய் அறுத்துட்டு வருவாங்களாம். படகு கட்டி அந்த கருது மட்டும் மேல வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும், அதை மட்டும் அறுத்துட்டு வருவாங்க. 9 அடி வந்து 11 அடி 12 அடி கூட ஆடி மாசம் நட்டினாங்கன்னா இந்த காட்டு யானை விளையும். நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாம் முட்டி உயரத்துக்கு மேல கிடையாது. இதெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட, ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குள்ள ரகத்தோட ஒட்டுக்கட்டி கொண்டு வரப்பட்ட ரகங்களை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். பொன்னிங்கிறோம். ஆந்திரா பொன்னி, மைசூர் பொன்னி, கர்நாடகா பொன்னி. தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பாரம்பரிய ரகங்கள்லாம் இதுதான். ஆனா காடுகள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எதை சாப்பிட்டாங்கன்னா இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டாங்க. நம்ம இந்த 6 மாசம் விளையக்கூடிய அரிசியை சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வளமா இருந்தாங்க. இது வந்து 40 வருஷம் விளையக்கூடிய மூங்கில் மரம். 40 வருஷம் அவருடைய வாழ்நாள். 40 வருஷம் அவருடைய வாழ்நாள் முடியும் போதுல அது அப்பதான் மூங்கில் வந்து அப்பதான் பூக்கும் போதுல அந்த பூ வந்து அதனால வாசனை வீசும். அந்த வாசனையை தேடிதான் யானை வந்து காட்டுல இருக்க மூங்கில் குருத்தை சாப்பிட்றதுக்கும் அந்த பூ சாப்பிடும். அப்புறம் அந்த மூங்கில் பூ வந்து
அரிசியா நெல்லா மாறும். அந்த நெல் தான் என்னன்னா இந்த மூங்கில் நெல். இந்த மூங்கில் நெல்லை வந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த காய்க்கும். காய்ச்சதுக்கு அப்புறம் இந்த மூங்கிலுடைய வாழ்நாள் முடிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. இந்த மூங்கில் நெல் என்னன்னா அப்படியே காட்டுல அங்க கொட்டி கொட்டி கிடைக்கும். இதை மலைவாழ் மக்கள் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம அங்க இருக்கிற பகுதியில் இருக்க வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதை வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வந்து இதை ரைஸ் மில்ல கொடுத்து இதை அரிசியா மாத்துறோம். அவங்க உரலை போட்டு குத்தி சாப்பிட்றாங்க. அதுதான் இந்த மூங்கில் நெல். இது வந்து பாத்தீங்கன்னா சம்பா கோதுமை மாதிரியே இருக்கும். நீ கடைகளை விட இதை நிறைய பேர் மூங்கில் அரிசி நெல் சம்பா கோதுமையை கலப்படம் பண்ணி கொடுக்குறதா சொல்றாங்க. இதுதான் மூங்கில் நெல். இது மேல வந்து ஒரு பட்டையா ஒரு சின்ன அந்த ஒரு கோடு ஒண்ணு தெரியும். இந்த மூங்கில் அரிசி, இந்த மூங்கில் அரிசியை வந்து கோதுமை மாதிரியே நம்ம சாப்பிடலாம். உடைச்சு கஞ்சி வச்சு சாப்பிடலாம். இதை சத்து மாவா செஞ்சு சாப்பிடலாம். பாயசம் பண்ணலாம். நம்ம இட்லி தோசையில சேர்த்து சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுதான் நம்ம மக்கள் மலைவாழ் மக்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம உணவுல கட்டாயம் எடுத்துக்கணும். உடல் வலிமை வேணும்னா இந்த மூங்கில் நெல்லை சாப்பிடலாம் இல்லையா. இது வந்து நம்ம கொத்தமல்லி. நம்ம தென் பகுதியுடைய பிரதான பயிர் வந்து கொத்தமல்லி தான். நம்ம பகுதியில் விளையிற கொத்தமல்லிக்கு எப்பயுமே விலை கூட. இது நல்லா வாசனையா இருக்கும். இந்த கொத்தமல்லி தலையை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இன்னைக்கு ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொத்தமல்லி தான் வருது. அது வாசனையே கிடையாது. அது பாத்தீங்கன்னா கலரும் பாத்தீங்கன்னா வெளிர் கலரா இருக்கும். அதை பதப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா சல்பர் வச்சு, நம்ம வெடி உப்பு, நம்ம சிவகாசியோட பிரதானமா வெடி சல்பர் பயன்படுத்துறோம். இந்த சல்பரை என்ன பண்றாங்கன்னா குளிச்சு வச்சு அதுக்குள்ள சல்பர் வச்சுட்டாங்கன்னா இது வந்து பிரைட் ஆயிடும், பூச்சி தாக்காது. ஆனா இதை நாங்க வெயில காய போடுறோம். 1 மாசத்துக்கு மேல பாதுகாக்க முடியாது. ஆனா பூச்சி தாக்கும். அதுக்கு என்ன பண்ணா மாசம் காய வைப்போம். அவங்க வியாபாரிகள் காய வைக்க முடியாத சல்பர் மாத்திரை உள்ள வைக்கிறாங்க. அதுல மட்டும் வைக்கிறாங்க. உளுந்த பருப்புல வைக்கிறாங்க, பாசி பருப்புல வைக்கிறாங்க, அப்புறம் பயர்ல வைக்கிறாங்க, மிளகா வத்தல்ல வைக்கிறாங்க. எல்லாத்துலயும் எதெல்லாம் கெட்டு போக கூடாதோ அதுக்கு நல்லா சல்பர் பயன்படுத்துறாங்க. நம்ம உழவர்கள் இயற்கையா விளைய வச்சு இதை காய வச்சு கொண்டு வரது. இதை மல்லித்தூளா வந்து பயன்படுத்த முடியும். நல்லா வாசனையா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னாலே வாசனை தெரியும். கொண்டு வந்து கீரை இந்த மாதிரி இதெல்லாம் விளைவிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு அண்ணன் வந்திருக்காரு. அந்த அண்ணன் வந்து என்னென்னலாம் பண்றாங்க, அவங்க இங்க கொண்டு வந்து என்னென்னலாம் சந்தைப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றீங்க இங்க, என்ன செய்றீங்க சொல்லுங்க. என் பேரு மகாராஜன். அவங்க சொந்த ஊர் சிவகாசி தான். சிறு வயசுல இருந்து நம்ம சைக்கிள் கடை இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தது. ஓ சரி சரி. இயற்கை விவசாயத்துல ஆர்வத்துல போயிட்டு இப்போ வானத்துல ஒரு 3 வருஷம் முழுசா அங்கேயே இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்போ இங்க வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். விவசாயங்கிறது நம்ம இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முழுக்க ரசாயனம் தான் பயன்படுத்துறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சிவகாசின்னு இல்லை, எல்லா இடத்துலயும் அப்படிதான். எல்லா பொதுவாக விவசாயம்னா இப்ப மக்களை வந்து அந்த இடத்துக்கு தள்ளி விட்டாங்க எல்லாரும். ஏன்னா ரொம்ப எளிமையா நம்ம இடுபொருட்களும் சரி, பூச்சி வெட்டியும் சரி எளிமையா கிடைச்சிக்கின்றது. இப்ப இருக்கிற எல்லா விவசாயிலையும் உங்க மருந்தும் உரமும் கையில கொடுத்து எளிமையா தளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காசா மாத்தி விட்டு பொருளாதாரத்தையும் கூட்டிட்டாங்க. விவசாயிகள் எல்லா இடத்தையும் சிக்கலை உருவாக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல ரொம்ப எளிமையா பெருசா எந்த ஒரு மெனக்கடும் தேவையில்லை. இது என்னன்னா லாபம் பிரச்சனை மட்டும்தான் நம்ம இயற்கை விவசாயத்துல செய்யறோம். உன்னோட கழிவு இன்னொன்னுக்கு உணவா மாற்றணும். இப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல பெருசா செலவு கிடையாது. ஆனா பொதுவா நம்ம உடல் உழைப்பு மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். உடல் உழைப்பு இருந்தா போதும். இந்த இயற்கை விவசாயம் ரொம்ப எளிமையா பண்ணி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அந்த கீரை பண்றோம், காய்கறி பண்றோம். தனியா தோட்டம் மாதிரி வச்சிருக்கீங்களா? இங்க பிஆர்சி பட்டாசு அவங்க தோட்டம் நமக்கு ஒரு 2 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதுல எடுத்து கீரை, காய்கறி, 6 மர தீவன பயிர், இந்த மாதிரி பயிர்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நாளைக்கு போய் போடலாம், யூடியூப் போடுவோம். கண்டிப்பா பண்ணலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி பண்றீங்க? இப்ப வெளியே விவசாயம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அடி உரமா யூரியா, பொட்டாசு, காம்பஸ் இதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. நம்ம எதுவுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அடி உரம் பாத்தீங்கன்னா தொழு உரம் மட்டும்தான். நம்ம ஆடு மாட்டோட சாணம், குப்பை இது மட்டும் தான் போட போறோம். போட்டுட்டு நல்லா உழவு ஓட்ட போறோம். உழவுக்கு பாத்தீங்கன்னா டிராக்டர் தான் மெயினா தேவைப்படும். இப்ப நம்ம சின்னதா சைக்கிள் கலப்பை ஒண்ணு வச்சிருக்கோம். அதை வச்சு உழவு ஓட்டிக்கிறது. அதுல நம்ம கீரை விதைக்கிறது, காய்கறி விதைக்கிறது, சால்சாலா போட்டுட்டோம் அப்படின்னா களை எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எளிமையா களை எடுக்கிறது. காய்கறிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கைகளை இப்ப ஆள் கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே பயிராசு வேலைக்கு போயிடுறாங்க. சம்பளம் கூட கேட்கறாங்க, ஆள் வர்றதில்லை. அதனால இப்ப வரிசையா நாங்க லைன்ல விதைச்சிருவோம். இப்ப சைக்கிள் உழவு ஓட்டிட்டு அதுலயே சால்சாலா விதையை போட்டுட்டோம் அப்படின்னா கைக்கிளைய குறைக்கிற போல சைக்கிளே மெதுவா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு ஆளு 6 ஏக்கர் தாராளம் ஃப்ரீயா எடுத்துடலாம். களை ரொம்ப எளிமையா களை எடுத்துட முடியும். இப்படி வேலையில சுருக்கிறதுனால நமக்கு வேலையும் ரசாயனம் அதிகமான பூச்சிகளோ இந்த தொந்தரவும் கிடையாது. நம்மள வந்து வெயில் அதிகம், மழை ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சது. அந்த இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் சரியா வருதா நம்ம ஊருக்கு வெயிலுக்கு? அதுக்கு தண்ணி விடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கு. தண்ணிக்கு களை எடுத்தாச்சுன்னா களை எடுத்து அடுத்த தண்ணி விடணும்.
இப்ப நம்ம மழை டயத்துக்கு மானாவாரியில கீரையை பொறுத்தளவு மழை டயத்துல பெருசா எதிர்பார்க்க முடியாது. அந்நேரம் நம்ம மாற்று பயிரை காய்கறி பயிர்களை இப்ப நட்டு வச்சுட்டோம்னா இந்த மழைக்கு காய்கறி பயிர்களை தான் நம்ம இது பண்ணி போகிறோம். கீரை வந்து நம்ம மற்ற வெயில் டயத்துலயோ மற்ற டயத்துலயோ அகத்தி ஊற ஊனி நம்ம கீரையில பண்ணிக்கிடுவோம். இந்த மழை டயத்துக்கு நம்ம முன்னோக்கட்டியே இப்பயே பாத்தீங்கன்னா நம்ம காய்கறியில ஓரளவுக்கு நாட்டை எடுத்து நட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா மழைக்கு காய்கறி ஓரளவு தாங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம காய்கறியில ரெகுலரா கொண்டு வந்துடலாம். நீங்க அந்த காய்கறி அந்த சீசன்ல வந்து நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து நம்ம வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு வந்து முழுக்க ரசாயனம் போட்டு தான் கொண்டு வருவாங்க. இங்க நம்ம சீசன் காய்கறி மட்டும்தான் நம்ம பண்றது. இப்ப நம்ம நிலத்துக்கு இந்த சீசனுக்கு நமக்கு என்னென்ன வரும், வெண்டைக்காய் ரெகுலரா எடுத்துக்கலாம், சீனியாரக்காய் ரெகுலரா இருக்கலாம், பீக்கங்காய் ரெகுலரா கிடைக்கும். இந்த மாதிரி காய்கறிகள் தான் நம்ம ரெகுலரா பண்றது. இப்ப சீசன் காய்கறி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி வர ஆரம்பிச்சிடும், பூசணிக்காய் வரும், வெண்பூசணி வரும். சீசன் காய்கறி தான் இங்க மெயினா ப்ரிஃபர் பண்றது. இவங்க எல்லா காயும் கொடுக்கணுங்கிறக்காண்டி நம்ம எந்த வேலையுமே பண்ணுறோம். ஏன்னா விதைகளை வந்து ரொம்ப முக்கியமா நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து மரபு விதைகள். நம்ம பாரம்பரியமா உருவாக்குனா அந்த மரபு விதைகளை தான் நம்ம எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம கடையில வாங்கி பண்றவங்க தான் மார்க்கெட்டுக்கு நிறைய கொண்டு வராங்க. அது வந்து முழுக்க உங்களுக்கு ரசாயனம் இந்த ஹைபிரிட் விதைகள் தான் வருது மேக்சிமம். அது எந்த சீசனுக்கு எப்போ போட்டாலும் முளைக்கும். ஆனா அதுகளுக்கு பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமா வரும். அதே மாதிரி அதிகப்படியான உரம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அது ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியும். நம்ம இயற்கை விவசாயத்துக்கு அதுவும் சாத்தியமே கிடையாது. இல்ல எல்லாருக்குமே வந்து இயற்கையா போகணும், நம்ம உடம்பு வந்து கெட்டு கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இந்த மாப்பிள சம்பா அந்த மாதிரி போகும்போது விலை அதிகமா இருக்குல்ல, விலை அதிகமா இருக்கும்போது இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா விலை கம்மியா கிடையாது, இதுதான் நல்லது போல, நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. மக்கள் இடத்துல வந்து எப்படி நீங்க சொல்லுவீங்க? இதுக்கான சூழல் என்ன பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்ததுதான் மெயின் காரணம். முந்தைய காலத்துல சோளம், கம்பு, சிறுதானியம், குதிரைவாளி. இப்ப நம்ம மானாவாரி நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி தான் அவ்வளவு அருமையா வரும். மானாவாரி தான் தண்ணி பாய்ச்சி பண்ற வேலையே கிடையாது, பெருசா களை இருக்கிற வேலையும் கிடையாது, வெறும் மழையை நம்பி மட்டும் போடுறதுதான். அடுத்து அறுக்கிறதுக்கு தான் உள்ள போவாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப மலிவா கிடைச்சது. இப்ப அதெல்லாம் மதிப்பு இல்லாம யாரும் பண்றது இல்ல. விவசாயமே அதை பண்ணி பண்றது இல்லாம போயிடுறதுனால இப்ப ரொம்ப குறைந்த நபர்கள் தான் பண்றாங்க. அதனால அவங்க விலை எல்லா விலையும் கூடிக்கிட்டு இருக்கு. விலை கூடுறதுக்கு காரணம் இதுதான். இப்ப நம்ம ரெகுலரா சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அப்ப எல்லாரும் விலையை வைக்க ஆரம்பிச்சுவாங்க. விலையை வச்சாங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்கும். எல்லாம் நம்ம இதை விட்டு தள்ளி போனதுனாலதான் இது விலை கூடிக்கிட்டே போகுது. விலை கூடுறதுக்கு முக்கியம் நான் வந்து உங்க தேக்கனி அப்படின்ற லேபிள் வந்து எங்கேயாவது பார்த்தா நான் வந்து பார்த்துட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு இங்க வாரம் வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வாங்கிடுவேன். ஆனா மற்றதுல போய் இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பு எடுத்துட்டா எல்லாத்தையும் எடுத்துனா சத்து மாவு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு தெரியும், சத்து மாவு அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்க. இதோட இதை வந்து நம்மளுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இப்படி சந்தைப்படுத்துறீங்க. சந்தைப்படுத்துறது வந்து இப்போ வாங்க வர்றவங்க அளவு கூடுதா இல்ல கம்மியா இருக்கா? கூடிக்கிட்டே தான் இருக்கு. 4 நாள் கூட்டிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்களே நம்ம சந்தைன்றது இந்த வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 to மதியம் 1 மணி வரையும் தான். ஓ சரி சரி. எல்லாருக்குமே தெரியும், அந்த 10 மணிக்குள்ள போனா காய்கறி வாங்கிடலாம். அதனால எனக்கு இந்த காய்கறி வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில போய் கொடுத்துட்டு வந்துருவோம். யார் யாருக்கு என்ன இல்ல இப்ப நீங்க வாங்குறீங்க, இப்போ வந்து நீங்க சிவகாசியில மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற எங்கேயாவது பண்றீங்களா? சிவகாசி வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மதியம். வேற வந்து நான் மதுரையில வந்து எனக்கு அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி பண்ண முடியாது. மத்த அந்த எல்லாமே பண்ணி கொடுங்க. கான்டாக்ட் பண்ணோம்னா ரெகுலரா ஒரு ஆளுக்கு அனுப்புறதுங்கிறது அவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் போறோம், விலைவாசி ரொம்ப அதிகமாகும். ஒரு 10 குடும்பம் சேர்ந்துருக்கோம், எங்களுக்கு வாரம் இவ்வளவு அனுப்புங்க அப்படின்னாங்கன்னா நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து இப்ப புதுசா யாராவது வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இயற்கையா வந்து நீங்க வச்சிருக்க மாதிரி வாரம் வைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லா வைக்க முடியாது. ஏதோ ஒண்ணு கீரை மட்டும் இல்ல அந்த அரிசி வகைகள் மட்டும் இல்ல அந்த வடகம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி மட்டும் வைக்கணும். அவங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்களா, பண்றீங்களா அப்படின்னு பண்ணி கொடுக்கலாம். என்னன்னா இதுல நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக் நிறைய பேர் வெளியே பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. அது எந்த லெவல்ல அது உண்மையா வருதா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது என்னன்னா நம்ம கடையில சாப்பிட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ருசி தான் அவங்கள காட்டி கொடுக்கும். அதான் இந்த இப்போ நம்ம சேவ்லாம் பார்த்தோம், நார்மலா பாமாயில போடுறாங்க, நீங்க கடல் எண்ணெய் போடும்போது அதோட ருசி வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வாங்குற காய்கறிகளை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா வெளியே வாங்குற காய்கறி சாப்பிட்றதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். கீரையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கீரை தான் அதிகப்படியான விஷம் தெளிக்கிறாங்க. இவங்க உரம் போடுறதோட இந்த களக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இது ரெண்டு தெளிக்கிறது தான் அதிகப்படியான விஷம் நம்ம உணவுல ஏற்படுது நம்ம உடம்புல. இது ரெண்டுமே நம்ம இதுல டோட்டலா கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்தோம், கீரை வந்து நீ இப்ப வெயில வச்சு வாடிடுது, அப்படியே வாடி இப்படி சுருங்கி நிக்குது, அது மேல ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி தடவுறாங்க, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்துருது. இப்ப கீரைக்கு மட்டும் இல்ல, மொத்த காய்கறியில இருந்து எல்லாத்துக்குமே அது கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ப்ரே தான், ஒரே ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணியாச்சுன்னா அது பலன்னு வந்து நின்றுது. இது எல்லாமே என்னன்னா மக்களோட பார்வையை தான்
மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா நல்லா பலன்னு இருந்தாலும் நான் வாங்குவேன். ஒரு கத்திரிக்காய் சூத்த இருக்கு அப்படின்னா அதை வாங்க மாட்டாங்க. லைட்டா ஒரு இது அந்த அவங்களுக்கு என்ன பாலிஷா இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. என்னைக்கு அதெல்லாம் விட்டு உள்ள வர்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்க ஆரோக்கியமா மாற முடியும். இப்ப நம்ம இருக்கு அப்படின்னா இது வரையும் யாரும் எந்த ஒரு கெமிக்கலும் உள்ள ஆட் பண்றது கிடையாது. இப்ப நிறைய பேர் வருவாங்க காய்கறி கொண்டு வரதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இது நம்ம சர்க்கிள்ல நம்ம தொடர்புல நமக்குள்ளேயே பயணிக்கிறோம். அப்ப அவங்க என்னென்ன பண்றாங்க நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். அதனால அவங்க கொண்டு வைக்கும்போது நம்ம எதுவும் பிரச்சனை கிடையாது. இதே வெளியே வியாபாரிகள் வருவாங்க, நாங்க பக்கத்துல கடையை போட்டுக்கிறோம், ஆனா அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு தெரியாது. அது ரெண்டாவது நம்ம மக்களுக்கு என்னன்னா இதே அதே சாப்பிட்டு பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க எதுங்க அது சரியில்லைங்க அப்படின்னு. அந்த உணர்வு தனியா எடுத்து காமிச்சிடுவோம். சரி, வெளியே சந்தை கொடுக்குறவங்களுக்கு நம்ம மொத்தமே கொடுக்கலாம். சரி, ஓகே, சரி, நன்றிங்க.